ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். ராகுகேது பயிற்சி கடக ராசிக்கு 2025 ராகுகேது பயிற்சி பலன்கள். இப்போ கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா, கடந்த முறை மீன ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில். இப்போ வர 2025 ஏப்ரல் 26 அன்னைக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. இதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசிக்கு வராரு. இப்படி இருக்கையில் பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ராகு பகவான் பார்த்திங்கன்னா, கடந்த முறை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல மீன ராசியில் இருந்தார். மீன ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ராகு பகவான் 9ஆம் இடத்தை இயக்கியிருப்பார். 9ஆம் இடம் அப்படிங்கையிலே பயணங்கள் அதிகமாக, வெளியூர் வெளிநாடு போகிறது, அதே போல் வேலை பார்த்தா வேலையில் இடமாற்றம், வீடு இருந்தால் வீடில் இடமாற்றம், வீடு மாறி போகிறது. அது மாதிரி நம்ம தொழில் செஞ்சால், வியாபாரம் செஞ்சால் எங்கேயாவது ஒரு இடத்துல தொழில் வியாபாரம் பண்ண முடியாமல் வேறு இடங்களுக்கு போகிறது. சில பேருக்கு பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள், அதை சரி பண்ணுறதுக்காக இங்கேருந்து அங்கேருந்து இங்கே இப்படின்னு போகிறது. சில பேர் ஆன்மீக விஷயங்கள், 9ஆம் இடம் ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது. ஆன்மீக விஷயமெல்லாம் வெளி இடங்களுக்கு போகிறது. அந்த இடம் பட்டம் பதவி எல்லாம் சொல்லக்கூடியதுனால சில பேர் அரசியலில் உள்ளவங்க, உத்தியோகத்தில் உள்ளவங்க, உத்தியோக முன்னேற்றத்துக்காக அதிக அலைச்சல்கள். அதே போல் இப்போ அரசியலில் இருக்கிறவங்க அதிகமாக அந்த பதவி வாங்கிறதுக்காக அதிக அலைச்சல்கள். இப்படி அதிக அலைச்சல்களை 9ஆம் இடம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஆன்மீக உணர்வு அதிகமாக இருந்திருக்கும். எது செஞ்சாலும் அது நம்மளுக்கு சக்ஸஸாக அமையணும் அப்படின்னு தான் நினச்சி நிறைய அதுக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதே சமயத்தில் அது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுடைய பல பிரச்சனைகளை 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சரி பண்ணிகிட்டே இருந்திருப்பார். உங்களுக்கு பல பிரச்சனைகள் சரியாகவும் ஆகிட்டு இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு அந்த 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்து ராகுவோட சம்மந்தப்பட்டுறதுனால பாதிப்புகளும் இருந்திருக்கும். இப்போ சூரியன் இருந்ததுன்னா வேலை பிரச்சனை, வேலையில் போயிருக்கோம், வேலை கஷ்டமாக இருந்திருக்கும், வேலையில் மாற்றம் இருந்திருக்கும். சிலர் வேலையே போயிட்டு சும்மா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தொழில் பண்ணவங்களுக்கும் அதே மாதிரி தொழிலில் சரியில்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அதே அந்த இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் பல பிரச்சனைகளை அவங்க தாண்டி சக்ஸஸ் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இது 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது பல விஷயங்களை நன்மைகளாக தான் அதிகம் செய்யும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை ராகு பகவான் அதிகமாக செய்வார். ஏன்னா ராகு எங்கே இருக்காரோ அதை அதிகரித்து தான் கொடுப்பார். ராகு பகவான் எதை செஞ்சாலும் அதை பிரம்மாண்டப்படுத்துவார், பெருசாக செய்வார். அதனால அவங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த மாதிரி இருந்தார். இப்போ ராகு பகவான் பயிற்சியாகி வர ஏப்ரல் 26ஆம் தேதி கும்பராசிக்கு, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. ராகு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துலையா, 8ஆம் இடத்துல இருந்து கஷ்டமாச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த இடம் ஆயுள் ஸ்தானம். அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஆயுள் பலமாயிரும், ஆயுள் அதிகரிக்க வச்சிரும். அதே போல் உங்களுக்கு யாருடையாவது சண்டை செய்கிறங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், கோபம் அதிகமாக வரும். சில பேருக்கு ஏதாவது கீழே விழுந்து அடிபடுறது, காயம், இந்த மாதிரிலாம் உண்டாகும். அது எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ சண்டை வர மாதிரி பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல சண்டை செய்யக்கூடாது. கீழே விழுகிற மாதிரி இருந்தால், அடிபடுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதே போல் சில பேருக்கு எது செஞ்சாலும் அதுக்குள்ளே ஒரு சின்ன தடையை வந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். அந்த தடைகளை வருது அப்படின்னு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்படிங்கையில் சில விஷயங்களை செய்யும்போது முன்னாலேயே யோசித்து செய்கிறது நல்ல விஷயங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா 8ஆம் பாவத்தில் இருக்கார். அது ஏதாவது ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கும். அந்த மன கஷ்டத்தை வராத அளவுக்கு வேறு ஒரு விஷயத்தை டைவர்ட் ஆகிக்கணும்.
அதே போல் சில பேர்கிட்ட வந்து நீண்ட கால பகையாக இருக்கும். அந்த பகையை வந்து அதிகரிக்காமல் அந்த பகையை பகை இல்லாத அளவுக்கு பகை இல்லாத இடத்துக்கு போயிடணும். இல்லை பகையோட மோதிட்டுலாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. அதே போல் வந்து எந்த காரியம் செஞ்சாலும் அதில் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். வீணாக வந்து அதிகம் அலைச்சல் கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் யோசித்து இந்த மாதிரி அலைச்சல் கொடுக்குதுங்கையிலே அந்த விஷயத்தை செய்வோமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி சில பேர் செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சு அதனால பேர் கெட்டு போகிறது, அவமானம், கஷ்டம், அதனால தண்டனை இப்படிலாம் இருக்கும். இந்த 8ல் வந்து கேது ராகு பகவான் இருக்கையில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். சிலர்கிட்ட பேசும்போது கருத்து மோதல் கூட வரும். நீங்கள் சொல்கிறது அவருக்கு பிடிக்காது, அவர் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது. இது மாதிரிலாம் 8ல் ராகு பகவான் இருந்தார்னா இந்த மாதிரி வரும். அதே மாதிரி வீண் செலவு வந்து அதிகம் உண்டாகும். நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடாதுன்னு நினச்சிருப்போம், அந்த விஷயத்தை செஞ்சுருப்போம். சில பொருள் வாங்க வேணாம்னு நினச்சிருப்போம், அந்த பொருளை வாங்கியிருப்போம். ஆனால் அந்த பொருள் அப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாமல் போயிருக்கும். அது வீண் செலவாகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒருத்தரை பார்க்க போகிறோம், இல்லை ஒரு வேலை விஷயமா போகிறோம் அப்படின்னா அந்த அந்த நபர் அங்கே இல்லை அந்த விஷயம் நம்மளுக்கு முடியலைன்னா நம்ம பண்ண செலவு வந்து வீண். இதெல்லாம் வந்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நடக்கிற விஷயங்கள். இதையும் கொஞ்சம் யோசித்து செய்யணும். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பெயர்ச்சி ஆகிறாரு. எப்போன்னா இப்போ மே 14 அன்னைக்கு குரு பகவான் அந்த 8ஆம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்க்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு நான் சொன்ன இந்த இப்போ கஷ்டமான பலன்கள் எல்லாமே தலைகீழாக மாறுறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. ஏன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் குருவோட பார்வை இங்கே கிடைச்சிருது. ஒரு வருஷத்துக்கு குரு பார்வை அங்கே தான். அந்த குரு பார்வை இருக்கிற நிலையில் மிகப்பெரிய சக்ஸஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் இது ஒரு நல்ல அமைப்பு. ராகு பகவான் 8ல் இருந்து அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிற பாதிப்புகள் வந்து உங்களுக்கு அதிகம் இருக்காது. அதே போல் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படின்னா 8ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்து இப்போ ராகு இருக்கார், இப்போ கோச்சாரத்தில் ராகு வந்திருக்காரு. அப்போ ராகுவை குரு பார்க்குறாருன்னா அந்த ராகுனால உங்களுக்கு வெளிநாட்டு யோகம், அதே போல் வந்து வெளிநாடு சம்பந்தமான லாபங்கள், அதே போல் அந்நிய மனிதர்களால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னா இங்கே குரு பகவான் வந்து அந்த 8ஆம் இடத்தை ராகுவை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டம். ஏன்னா இந்த 8ஆம் இடங்கிறது முக்கியமாக வந்து சொல்ல வேண்டியது திடீர் அதிர்ஷ்டம். அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்துக்கு அது லாபஸ்தானம். அதனால் திடீர்னு ஏதாவது ஒரு தொழில் மூலமாக நீங்கள் வேலை செய்கிறதில்ல, அதே போல் எதிர்பாராத வருமானம், நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கையில் திடீர்னு அந்த வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, தொழில் வியாபாரத்தில் திடீர்னு அதிர்ஷ்டம் மாதிரி தொழில் வியாபாரம் அதிகரிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கையில் நடக்கும். நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் 8ஆம் இடத்துல தான் நடக்கும். அதனால் 8ஆம் இடங்கிறது வந்து ஒரு அசுபஸ்தானம்னு நினச்சிக்கோன்னா அது சுபஸ்தானத்துலேயும் இருக்கும். அதோட குருவோட பார்வையும் உங்கள் கடகராசிக்கு 8க்கு ராகு வரும்போது இது நடக்குது. இதே போல் கேது பகவான் இதுவரையும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தார். 3ஆம் இடம் அப்படிங்கிற கேது 3ல் இருக்கிறது நல்ல விஷயந்தான். நீங்கள் ரொம்ப நாளாக எதில் போராடுனீங்களோ, ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கலாம், ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம், இல்லை தொழில் வியாபாரத்தில் இருக்கலாம், இல்லை உங்கள் உறவு நிலைகளில் இருக்கலாம், ஏதோ ஒன்று அதில் ஒரு போராட்டம் இருந்துச்சுன்னா அந்த போராட்டத்திலேருந்து நீங்கள் விடுபட்டுறதுக்கான வாய்ப்புகள் 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது இருக்கும். ஏன்னா 3ல் கேது இருக்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துருப்பார், வெற்றியை கொடுத்துருப்பார். நீங்கள் யாருடைய ஆலோசனையும் கேட்கவும் மாட்டீங்க. ஆனால் உங்கள் ஆலோசனை கேட்காதவங்க தான் தோற்றுருப்பாங்க. உங்களுக்கு ஆலோசனை சொன்னவன் தான் தோற்றுருப்பான். ஏன்னா எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய திறன் அந்த இடத்துல இருக்கும் 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது. பொதுவாக 3ஆம் இடத்துல கேது இருந்தால் சகோதரர் வகையில் தான் பாதிப்பு இருக்கும், மற்றபடி வெற்றியை கொடுக்கும். அதே போல் சில பேர் ஆபரணம் வந்து நகை போடாதவங்க நகை போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும்.
அதே போல் 3ஆம் இடத்துல கேது இருக்கப்ப அந்த ஸ்தானத்தோட பலம் வந்து உங்களுக்கு, அதாவது அது ஜெயஸ்தானம்பாங்க, வெற்றி ஸ்தானம்பாங்க. நிறைய நீங்கள் எடுத்த காரியத்திலலாம் உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றி கிடச்சிருக்கும். இப்போ வந்து அவர் பெயர்ச்சியாகி ராகு பகவான் வந்து கேது பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு வராரு. அந்த 2ஆம் இடங்களில் வந்து வீடு, வாக்கு, குடும்பம், பணம், அப்புறம் உங்கள் பேச்சு திறமை, கலைத்திறமை, ஆர்வம், நடை உடை பாவனை, அதே போல் உங்களுடைய உணவு முறை, இதெல்லாம் வந்து அந்த 2ஆம் இடத்தை தான் சொல்லுது. இப்போ 2ல் கேது வந்துட்டார் அப்படிங்கையில் உங்களுக்கு வீடு, குடும்பத்தில் வந்து உங்களை வந்து தனிமைப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் நடக்கும். தனிமைன்னா நீங்கள் வேலை விஷயமாவோ வியாபார விஷயமாக ஏதோ ஒன்று இது குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு போய் வேறு இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய நிலைமை வரும். மாதத்தில் 2 நாள் வேறு இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் தனித்து இருக்கக்கூடிய நிலைமை வந்து உருவாகும். அதே போல் பணம் வர விஷயங்களில் வந்து அதிக தடைகள் வரும். பணத்தில் தடை வருதுன்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சிலர்கிட்ட கடன் கேட்டிருப்பீங்க, அந்த கடன் கிடைக்காது, உங்களுக்கு கடனே இல்லாமல் இருக்கும். அதே போல் உங்களுடைய விஷயங்கள் எதுவும் தடை ஏற்பட்டாலும் அந்த தடையும் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும். ஏன்னா கேது பகவான் ஒரு இதை நிப்பாட்டுறாருன்னா அது உங்களுடைய நன்மையை கருதி தான் நிப்பாட்டுவார். அவர் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் தருவார், எதையும் அப்படியே கொடுத்துட மாட்டார். அதனால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் 2ல் கேது இருக்கப்ப உங்களுக்கு இப்போ சில பேர் வந்து திருமண விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த திருமண விஷயங்கள் வந்து பாதிக்கக்கூடிய திருமண விஷயங்கள் வந்து தள்ளி போகக்கூடிய நிலை இருக்கும். ஏன்னா 2ல் கேது இருக்கும்போது கொஞ்சம் திருமண விஷயங்கள் வந்து தள்ளி போடுவார். குடும்பம் வந்து சீக்கிரம் அமையாது. அப்படியே திருமண விஷயங்கள் நடந்துட்டாலும் அந்த திருமணம் முடிஞ்சு குடும்பம் உடனே சேர்ந்துடாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இந்த கேது வந்து 2 இருக்கையில் வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தக்கூடிய நிலையை கொடுப்பாரு. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள்லாம் மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் பேச்சு, நடை உடை பாவனை எல்லாத்துலேயும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு தனித்தன்மையை வந்து இருக்கும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல கேது இருக்காருன்னா நீங்கள் அதிகம் கோயில்களை பற்றி பேசுகிறது, ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடிய நிலை வந்து உங்களுடைய பேச்சில் வந்து வெளிப்படும். அதே போல் ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்மீக விஷயமாக வேலை செய்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் இந்த இடத்துல. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கார். ஜோதிடம் பண்ணுறவங்க, ஆன்மீக குருக்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரும். அதே போல் ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். ஏன்னா அவங்க ஆன்மீகத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறாங்க, தன்னுடைய பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல வகையில் அந்த வருமானத்தையும் கொடுக்கும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும்போது நடக்க போகிற சில உண்மையான விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதில் வந்து நான் தொழில், அதே சமயத்தில் குடும்ப நிலைகளை வந்து மற்ற கிரகங்களை அனுசரித்து சொல்கிறதுனால அதிகம் பேசலை. இருந்தாலும் ராகு கேது பயிற்சியை வச்சு நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.